ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். என் சேனலுக்கு வீடியோ பார்த்து போனதுக்கு நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, இந்த டாக் காலங்கட்டாலே எங்கள் வீட்டுக்கு பிஸ்கெட் கேட்டு இருந்துச்சு. நாங்களும் இந்த டாக் கூட பேசிக்கிட்டு பிஸ்கெட் போட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே பார்த்தா இதோட ஃப்ரெண்ட் இன்னொன்று டாக் வந்துருச்சு வீட்டுக்கு. அடிக்கிட்டே பேசிட்டு பிஸ்கெட் போட்டுட்டோம். அப்புறம் நாங்கள் போய் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டோம். அதுக்குள்ளே அண்ணா சண்டைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பெரியம்மா பிரியாணி செய்யறதுக்கு அதுக்குள்ளே போய் காளான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ணன் இந்த பனானா சாப்பிட்றதுக்குள்ளே என்னென்ன போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வழியாக பெரியம்மா கொடுத்துறாங்க பிடிச்சி. நெக்ஸ்ட்டு நாங்கள் பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பன்னீரை கட் பண்ணியாச்சு. இப்போ மசாலாவை ரெடி பண்ணலாம். இப்போ எங்கள் அம்மா என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ பன்னீரை நல்லா பிசைஞ்சு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மினிமம் 2 hours இது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். இப்போ நான் சந்தைக்கு போயிட்டு வந்த காய்கறிலாம் எடுத்து வச்சு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா மருதாணி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக செவந்திருக்கு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கிட்ட எவ்வளோ பெரிய மருதாணி செடி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பிரியாணி பண்ண ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, அண்ணாவும் ஆயாவும் பொண்ணை பிடிச்சிட்ருக்காங்க. பொடினா நல்லா வாசம் வந்துச்சு. இப்போ மஷ்ரூமை கட் பண்ணி சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ள அண்ணா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாரும் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. என்ன ஒரு மனம் வந்துட்டு இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆயா இப்போ டேஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ டேஸ்ட் எல்லாம் ஓகேவா இருக்கு. குக்கரை மூடி அடுப்பை வேகத்தில் வச்சுருங்க. சரி வாங்க, இப்போ 2 hours ஆயிடுச்சு. சில்லியை பொரிச்சிடலாம். ஆனால் எனக்கு லாஸ்ட்டில் பார்க்கும்போது அப்படி எச்சி விரிச்சு. நெக்ஸ்ட்டு கேப்சிகமும் ஆனியனையும் பொரிச்சிடலாம்.
அண்ணனை பாருங்க, சீக்கிரமா ஓடி வந்து டேஸ்ட் பார்க்க வந்துட்டாங்க. இப்போ வாங்க, எல்லாம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். எங்களுக்கு சாப்பிட ரொம்ப ருசியா இருந்துச்சு. இங்க பாருங்க, அடுக்குள்ள யுபஸ்ட் டயர்ட பெரு தூங்கிட்டா. அண்ணே டிவி பார்த்துக்கிட்டே சீக்கிரம் சாப்பிட்டாங்க. ஆயாவும் பெரியமாவும் வெளியே பேசிக்கிட்டே உட்காந்து சீக்கிரமா சாப்பிட்டாங்க. வெளியே சரியான வெயில். உங்க ஊர்ல எப்படி வெயில் இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ வாங்க, எங்க வீட்டுக்கு கிட்ட ஆடு இருக்கு, போய் பார்க்கலாம். அண்ணா சாப்பிட்டு முடிச்சா அவங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. வேற என்ன வேலை? ஃபோனை பார்க்கறது தான். இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, நாங்கள் பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ அந்த கோயில் பேர் என்னன்னு தெரியுமா? நாகாட்டம்மா கோயில். எனக்கு அந்த கோயிலுக்கு போக ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, சாமி எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. இப்போ வாங்க போய் நாங்கள் கோயிலை போய் சுற்றி வந்துடலாம். வெள்ளிக்கிழமையான இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே வாங்க, கருப்பண்ண சாமி இருக்காங்க, அவங்களையும் கும்பிட்டு போயிடலாம். சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து பேசிட்டு வந்துட்டோம். இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.